Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 unit exercise 6ல இருந்து sum number 7 பார்க்க போகிறோம். A bird is flying from A towards B at an angle of 35 degree. எலிவேஷனா டிப்ரெஷனா எதுவுமே சொல்லலை. ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இது பறந்து போகிறத பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, a point 30 km from away from A, இதில் அதை 30 km distance சொல்கிறாங்க, 30 km. At B it changes its course of a flight and heads towards C. இங்கேருந்து Cன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது, bearing of 48 degree at a distance 32 km away. இதுக்கு 32 km away on bearing of 40 and distance of 32 km away. How இப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 4 subdivisional courses questions கேட்டிருக்காங்க. We have given இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Strictly these values should be used in this form. ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சம்மை இந்த பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இதிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், இட் பிகம்ஸ் அ ட்ரையாங்கிள். அதே போல் இதிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், இதிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், இட் பிகம்ஸ் அ ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இங்கே கவனிங்க, sin 42 cos 42 இருக்குது, அதே சமயம் sin 55 cos 55 இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ, இந்த எல்லா வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் கிளியர் டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பாருங்கள், இந்த பாயிண்ட்டு ஏ, இதிலிருந்து பி, இந்த பாயிண்ட்டுக்கு பேர்டு ட்ராவல் ஆகுது இப்படி. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர். அடுத்தது இங்கேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது, இதனுடைய வேல்யூ 32 கிலோமீட்டர். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் தான் 42 டிகிரி, இந்த ஆங்கிள் 55 டிகிரி. சம்மில் கொடுத்துருக்கிறது இதுதான். ஓகே, சம்மில் வந்து வேறு ஆங்கிள் தானே கொடுத்துருக்காங்க, 35 கொடுத்துருக்காங்க, இந்த இடம் வந்து 35 கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் 35. இந்த பார்ட்டில் இந்த பார்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறான்னு 35 டிகிரி கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறான்னு 48 டிகிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே 55 வந்தது? இந்த இடம் என்ன 90 டிகிரி, இந்த இடம் என்ன 90 டிகிரி. அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 48 கொடுத்துருக்காங்க. 90 + 48 என்ன? 90 + 48 ஈக்குவல் டு எல்லா ஆங்கிளும் சேர்த்து, தெரியாத ஒரு ஆங்கிள் எக்ஸ்னு வச்சுப்போம், எல்லா ஆங்கிளும் சேர்த்து 180 டிகிரி வரணும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 138 வரும் ப்ளஸ் எக்ஸு இல்லையா, இங்கே 180 டிகிரி வரும். இந்த 138 அந்த சைடு போச்சுன்னா we get what? X is equal to 180 minus 138 degree is equal to 42 degree. இந்த இடம் இப்படித்தான் 42 டிகிரியாக வந்தது. அப்போ இந்த ஆங்கிள் தான் 48. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்? 48 டிகிரி. இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்? 35 டிகிரி. பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் நாம் இங்கே மார்க் பண்ணி காமிக்கணும். பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நான் எழுதி காமிச்சிடுவேன். ஓகே, உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். We have 2 triangles. அச்சா, இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஓ ஏ பியில் ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரும் பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் நான் பிரித்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஓ, இது பி, இது ஏ, இதனுடைய வேல்யூ 30. அப்போ இது 90 டிகிரி தானே. பிக்கஸ்ட் சைடுக்கு என்ன பேர்? நம்ம என்ன வச்சுருக்கோம்? 30 கிலோமீட்டர் இல்லையா? இதுதான் ஹைபாட்டனஸ். இந்த பார்ட் நான் ப்ராக்கெட்டில் போட்டு காட்டுறேன். இது ஹைபாட்டனஸ். ஆங்கிள் எங்கே இருக்குது? இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குது 55 டிகிரி, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது 35 டிகிரி. இதுதான் கிவன் ஆங்கிள். இந்த பி ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் சம்மில் நமக்கு கொடுத்தது. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 55 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல 90 டிகிரிங்கிறது கன்ஃபார்ம் அது, ஏன்னா நம்ம அந்த இமேஜினரி லைன் போட்டிருக்கிறோம் அதனால். ஸோ இப்போ நமக்கு தேவை எந்தெந்த வேல்யூனா, இந்த வேல்யூவும் வேணும், ஓபி வேல்யூவும் வேணும், ஓஏ வேல்யூவும் வேணும். இப்போ எந்த ஆங்கிள் சூஸ் பண்ண போகிறோம்?
ஆங்கிள் ஏவை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இந்த ட்ரையாங்கிள் ஓஏபின்னு கொடுத்தாச்சு. sin 55. ஏன் சார் sin 55 எடுக்கிறீங்க? sin 55னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் இல்லையா? ஆப்போசிட் சைடுன்றது எது? 55 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ அந்த பார்ட் ஓபி டிவைடட் பை ஓபியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சைன் எடுக்கிறோம். ஓகே, அடுத்ததா ஹைபாட்டனஸ். ஹைபாட்டனஸோட வேல்யூ என்ன? ஏபி. sin 55க்கு சம்மில் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.8192. ஓபியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஏபியோட வேல்யூ தெரியும் 30 கிலோமீட்டர். கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0.8192 into 30 which is equal to OB. ஓகே, இதனுடைய வேல்யூ 24.576 கிலோமீட்டர். ஓகே, இது ஓபியோட வேல்யூ. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளிருந்து. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளிருந்து இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது அதே ட்ரையாங்கிள் இன் ஓஏபியில் நமக்கு யாரோட வேல்யூ வேணும்? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. என்னென்னு? 24.58 கிலோமீட்டர். இப்போது எந்த மெஷர்மெண்ட் வேணும்? இந்த மெஷர்மெண்ட் வேணும். இந்த மெஷர்மெண்ட் வேணும்னா ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு இல்லையா? எந்த ஆங்கிளுக்கு? காசுக்கு, அதாவது 55க்கு அட்ஜசன்ட். 55க்கு அட்ஜசன்ட்னா அட்ஜசன்ட்டும் ஹைபாட்டனஸும் வர்ற மாதிரி உள்ள ஒரு ரேஷியோ இது காஸ் தான். காஸ் 55 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுன்றது ஓஏ டிவைடட் பை ஏபி. அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸ். இங்கே காஸ் 55க்கு சம்மில் கொடுத்துருக்கிற வேல்யூ 0.5736. ஓஏவோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.5736 into 30 equal to OA. Okay, simplified value 17.208 kilometer. இது OA. இது கரெக்டாக கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக 2 digit கரெக்ட் டு 2 decimal places எழுதிட்டோம்னா 17.21 கிலோமீட்டர். இது OA. ஏன்னா சப்டிவிஷனில் வந்து நமக்கு நிறைய டைரக்ஷன் சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். 17.21 கிலோமீட்டர். இந்த பார்ட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இதே போல் நம்ம இன்னொரு பார்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். பார்ட் 2 ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் BPC. ஓகே, ஆங்கிள் P is equal to 90 degree. angle PBC இது 42 degree. angle PCB is equal to 48 degree. இதுதான் given angle இல்லையா? அப்போ இந்த பார்ட்டு 48 degree, இது 90, இது 42. okay, this is P and this is C and this is B. ப்ரீவியஸ் பார்ட்டில் செஞ்ச அதே ஒர்க்கை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் sin 42 கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் sin 42? இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ வேணும். ஆப்போசிட் சைடு வேல்யூ வேணும். ஹைபாட்டனஸோட வேல்யூ நமக்கு தெரியும். அதனால தான் சைன் எடுக்கிறோம். ஏன் சைன் எடுக்கிறோம்? ஏன் காசு எடுக்கிறோம்? இந்த ரேஷியோ ஏன் எடுக்கிறோம்? ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது சைனுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ sin 42 is equal to opposite side என்ன? PC by BC. sin 42 ஓட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்கிறது 0.6691. PC ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். BC ஓட வேல்யூ 32. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0.6691 into 32, இதனுடைய வேல்யூ PC. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get 21.4112 கிலோமீட்டர். இது யாரோட வேல்யூ? பிசியோட வேல்யூ. கரெக்டாக பிசி இஸ் ஈக்குவல் டு 21.41 கிலோமீட்டர். கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸ் எழுதிக்கலாம். ஒரு பார்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது 21.41 கிலோமீட்டர். இப்போ
இந்த சைடு அதாவது பிசிங்கிற சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன ரேஷியோ எடுக்கணும்? காஸ் ரேஷியோ எடுக்கணும். இதே ட்ரையாங்கிளில் காஸ் 42 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு, ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு. அப்போ பிசி பை ஹைபோட்டனஸ் பிபி பை பிசி. ஸோ நான் காஸ் 42ஓட வேல்யூ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7431. பிபியோட வேல்யூ நமக்கு தெரியாது, பிசியோட வேல்யூ 32. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0.7431 into 32 is equal to பிபி. ஓகே, இதனுடைய சிம்பிளிஃபைடு வேல்யூ 23.7792 equal to பிபி. கரெக்டாக எழுதுறதா இருந்தால் பிபி இஸ் ஈக்குவல் டு 23.78 கிலோமீட்டர். ஓகே, ஒவ்வொரு வேல்யூவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் சப்டிவிஷன் ஒர்க்குக்கே நாம் போகிறோம். ஓகே, இப்போது வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதெல்லாம் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். கொஸ்டினுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போது ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. முதல்ல டைரக்ஷனை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சமுக்கான பர்பஸபிளாக நான் இதை வெஸ்ட்டுன்னும் இதை ஈஸ்ட்டுன்னும் மார்க் பண்ணியிருக்கேன். இது நார்த், இது சவுத்துன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இது டாப்பில் இருக்கிறது தான் நார்த் வரணும். நம்ம இந்த சம்மோட பர்பஸ்க்காக நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. இதுதான் அந்த ஓபி தான் அது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஓபி இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் தானே நார்த்து, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே நார்த்து. அப்போ இந்த எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? பேரலாக இருக்கா? 24.58 இல்லையா? அப்போ என்ன அது என்ன வேல்யூ? அது ஓபி தான். அதை 24.58 அப்படின்னு சொல்லலாம் கிலோமீட்டரில். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஹவு ஃபார் இஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ. வெஸ்ட் ஆஃப் ஏன்னா ஏலேருந்து வெஸ்ட் பார்ட்டு, டைரக்ஷன் வந்து டாப்பில் இங்கே பாருங்கள், இதுதான் அது. அப்போ இந்த பார்ட்டும் இதுவும் 17.21 கிலோமீட்டர் தானே. ஸோ இந்த இடத்துல OA இஸ் ஈக்குவல் டு 17.21 கிலோமீட்டர். டைரெக்டாக OAன்னு கேட்டால் உடனே போட்டுருவீங்க. அதனால தான் டைரக்ஷன்ஸை வச்சு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சப்டிவிஷன் 3. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா? ஹவு ஃபார் சி இஸ் நார்த் அப்படின்னு கேட்குறாங்க. நார்த்தில் என்ன டைரக்ஷனில் இருக்காங்க? சேம் கண்டிஷன். இதை பாருங்கள், நான் ஒரு ரெட்டில் லைன் போட்டு காமிக்கிறேன். நார்த் டைரக்ஷன் இதுதான். அப்போ இது ரெண்டும் பேரலல் அண்ட் ஈக்குவல் இல்லையா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 21.41 கிலோமீட்டர். அதே போல் ஃபோர்த் சப்டிவிஷன் ஹவு ஃபார் இஸ் சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி. ஈஸ்ட் ஆஃப் பின்னு கேட்குறாங்க. ஹவு ஃபார் இஸ் சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி. ஈஸ்ட்னா இது கீழே இருக்குது, இந்த டைரக்ஷனு இதான், இந்த பக்கம் தான் இ இருக்குது. அப்போ ஹவு ஃபார் இஸ் சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி, இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 23.78, அதாவது பிவி. டைரெக்டாக கேட்டுட்டா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு டைரக்ஷனை இன்வால்வ் பண்ணி இதில் சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேட்டிருந்த 4 கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சம்ஸ்க்கு நமக்கு தேவையான ஐடியாஸை நிறையா கொடுக்கறதுனால இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.